தேங்க்ஸ் ஐலி. எதுக்கு? கரெக்டான டைமுக்கு வந்து என்ன காப்பாத்துனதுக்கு. ஆமா, போன வேலை என்னாச்சு? அக்யூஸ்ட புடிச்சீங்களா இல்லையா? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அக்யூஸ்ட் மாட்டவே இல்லை. எனக்கு பூஜையில கலந்து போங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. கடைசியா தான் அக்யூஸ்ட் மாட்டினாங்க. உடனே நம்ம டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். ஆமா, ரேஷ்மா எப்படி இங்க வந்தா? அதான் எனக்கும் புரியல. அவளுக்கு எப்படி இங்க பூஜை நடக்குதுன்னு தெரியும். ஆனா அவ வந்ததுனாலதான் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது. அவளாம் ஒன்னும் இங்க வரல. நான் ஆல்ரெடி அவகிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அப்போ வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு எனக்கு தெரியாம இங்க வந்திருக்கா. சரி, எப்படியா இருந்தாலும் அவ நமக்கு ஹெல்ப் தானே பண்ணிருக்கா. ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? நீயும் நானும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல. நமக்கு நடந்த கல்யாணமும் ஃபேக் தான். உன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்புறம் எதுக்காக அவ்வளோ பவ்யமா அந்த பூஜையில கலந்துக்கிட்ட? உனக்கு தான் அதுக்கான அவசியமே இல்லையே. அது கடவுளுக்கு பண்ற பூஜை. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு பண்றோம். அதுவும் இது சுமங்கலி பூஜை. என் கழுத்துல இருக்கிற தாலி ஃபேக்கா இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் எப்பவும் அதை மதிக்கிறேன். அதனாலதான் நான் பூஜையில கலந்துக்கிட்டேன். நீங்க உடனே வேற எதுவும் கற்பனை பண்ணிட்டு போயிடாதீங்க. இங்க நின்னா மாட்டி போன்னு பேசிட்டு இவ்வளவு வேகமா போறியா? நீ என்ன சமாளிச்சாலும் உன் மனசுல இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். சிவா. அக்கா. சிவா. என்னக்கா, என்கிட்ட ஏதாவது சொல்லுமா? இல்ல, அடிபட்டு வந்தாரே, அவர் அதுக்கப்புறம் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சியா? யாருக்கு அடிபட்டுச்சு? நீங்க யார பத்தி கேக்குறீங்க? அவர்தான், பாவையோட அப்பாவை பத்தி தான் கேக்குறேன். ஓ, உங்க ஹஸ்பண்டா? என்ன, நீ போய் பாத்தியா இல்லையா? பாத்தங்கா, ஒன்னும் ப்ராப்ளம்லாம் இல்ல. மாம்ஸ் இப்போ ஓகேவா தான் இருக்காரு. அப்படி அசால்ட்டாலாம் இருக்க வேணாம். உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரிங்கக்கா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நம்ம வீட்ல வேற இருக்காரு. அவருக்கு இந்த டைம்ல எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். மத்தபடியெல்லாம் நீ எதுவும் நினைச்சுக்காத. அக்கா, நான் ரொம்ப பிரில்லியன்ட், எனக்கு நல்லா புரியுதுக்கா. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதே டைம்ல கபிலனோட அம்மாவும் ரூமுக்கு வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதான் வேற வழியே இல்லாம அப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆக்சுவலா ரேஷ்மா அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கா. ஓ, அப்போ இவளை பாராட்டி இவளுக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாமா? தப்பு பண்ணதும் இல்லாம அதை நியாயப்படுத்த வர பாக்குறீங்களா? ஐம் சாரி அயலி, ஏன் மேலதான் தப்பு. நான் சொல்லாம வந்திருக்க கூடாது. ஆனா சிவா எதுவுமே பண்ணல. அவனை திட்டாத ப்ளீஸ். நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. நான் உனக்கு ஒரு சீஃப். நான் சொல்றது கேட்கறதா உன் வேலை. நான் சொல்றத கேட்கறதா இருந்தா எங்க டீம்ல இரு. இல்லனா தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. எங்க வேலையை கெடுக்காத. யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் சிவா. அத சொல்லிதான் ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.
இப்ப எதுக்கு வாயே வீணை வாசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் வாயி? நான் வீணை வாசிப்பேன், இல்ல தபேலா கூட வாசிப்பேன். உனக்கு என்ன? ஆமா, நீ யார் கூடயாவது சண்டை போட்டியா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, வழக்கத்துக்கு மாற உன் முகத்துல கோவம் தெரியுதே, அதான் கேட்டேன். ஓ, என்ன பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதாவது ப்ராப்ளமா? என்ன நக்கலா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. நான் யார் கூடயும் சண்டையும் போடல. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. அட, இதோ என்கிட்ட சண்டை போடுறல்ல? நான் இங்க சண்டை போட்டேன். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சிவா. ஹாய். இவ எதுக்கு இங்க வந்தா? ரேஷ்மா, நீ எங்க இங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஹே, குட் மார்னிங் அயலி. சாரி, நீ இருக்கிறதே கவனிக்கல. என்ன விஷயம் ரேஷ்மா, திடீர்னு வந்திருக்க? நான் வந்தது இருக்கட்டும். நான் உனக்கு காலையில இருந்து 3 தடவை கால் பண்ணிட்டேன். நீ ஏன் அட்டென்ட் பண்ணவே இல்ல? அது என் ஃபோன் கொஞ்சம் சரியில்லை. சம்டைம்ஸ் கால் வந்தா அட்டென்ட் பண்ண முடியாது. சரி, அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப கால் பண்ணணும்னு தோணவே இல்லையா உனக்கு? இல்ல, ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சா, அதான் அவசரத்துல மறந்துட்டேன். சரி, சிவா தான் போன் எடுக்கல. நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. எங்க கிட்ட சொல்லாம கொல்லாம இப்படி வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அதான் அயலி, நான் உனக்கு கால் பண்ணவே இல்ல. ஒருவேளை நான் உனக்கு கால் பண்ற டைம்ல நீ எங்கேயாவது முக்கியமான சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்றது? அதான் நேர்லயே பாத்துட்டு போலான்னு வந்துட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம்? என்ன எதுக்கு பார்க்கணும்? என்ன கேள்வி இது? நான் உன்னை பார்க்க வராம வேற யார பார்க்க வருவேன்? சிவா, நம்ம படத்துக்கு போலாமா?